கவனமாக பார்த்துறங்குங்க. நீங்கள் கப்பலுக்கே கூட்டிக்கொண்டு போகிற மாதிரி எனக்கு. விட்டு விழாவில் வேண்டாம் வடிவாக இருக்குங்க. மெல்ல மெல்ல போய் அப்படியே ஆப்ஸ்ட்ரேலியா கனடா அப்படி போய் லண்டன் போய் காசுலாம் கொடுக்குறாங்க. தம்பி ரெண்டு வந்து நின்றது இல்லை சத்தம் கேட்க வேண்டிய வர்ற கடல் வருது. ஓ இதில் ஒரு கருங்கல் கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலை பார்க்குறவங்களுக்கு கருங்கல் வேலைக்கு ஏரியா பிளேஸ் நல்ல பிளேஸ். இங்கே இவ்வளோ நேரம் காய்ச்சி ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம எங்களுக்கு கவலை. ஓ இதுக்கு மேலேயும் இருக்குன்னு சொல்ல போறீங்க. இங்கே வருங்க பெற்றும் தேசம் என்ன. இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். இலவசமாக மரக்கன்று ஒன்றும் வழங்கப்படும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இருந்து சில நாட்களுக்கு ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற சாம்பல் தீவு என்ற ஊரை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். சாம்பல் தீவுக்குள்ளேயே சின்ன 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 ஊர்கள் நிறைய இருக்குது. இன்றைய நாளில் சாம்பல் தீவில் இருக்கிற சல்லி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி திருகோணமலை நகரத்தில் இருந்து புல்மோட்டைக்கு போகிற வீதி. இந்த பக்கமாக திரும்பி 50 கிலோமீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் புல்மோட்டைக்கு போகலாம். இதில் இருந்து, அதாவது இந்த பாலத்தடியில் இருந்து நாங்கள் 4-5 கிலோமீட்டர் பயணம் செய்தால் திருகோணமலை நகரப்பகுதிக்கு போகலாம். ஏன் 4-5 கிலோமீட்டர் என்று சொல்கிறேன்டா, நிறைய பேர் இந்த அடிமட்டம் வச்சு அளந்து தம்பி 4.2 கிலோமீட்டர் என்று சொன்னீங்க, இங்கே வேறுங்க 4.6 நிற்குதுன்னு சொல்லுவீங்க. அதனால் இப்படி சொல்லியிருக்கிறேன். நாங்கள் நிற்கிற இந்த பாலத்தடியில் இருந்து தான் அந்த கிலோமீட்டர் அளவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது அப்படியே வாங்க, கொஞ்சம் வாங்க. ஆக்கள் வரையும் கூகுள் வரைபடத்தில் காட்டுவோம். கொஞ்சம் அது வெயிலுக்கு தெரியல. ஈழத்தில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கோ. இந்த சிவப்பு கோடாக இருக்குல்ல சுத்தவரை, அந்த இடம் சாம்பல் தீவுக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லை, இந்த வீதி இருக்குல்ல, இந்த வீதியில் இந்த காட்டப்படாத பக்கமும் சாம்பல் தீவுக்குள்ளே தான் வருது. அது இந்த கூகுள் வரைபடத்தில் இந்த மாதிரி காட்டுது. நான் இங்கே விசாரித்த நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சல்லியும் சாம்பல் தீவுக்குள்ளே தான் வருதுன்னு சொல்கிறார்கள். திருகோணமலை நகரப்பகுதியிலிருந்து புல்மோட்டை வீதியால் வரும்போது இந்த இடத்துல பாருங்கோ, இதில் இருக்கிறது நிலாவளி களப்பண்டு போட்டிருக்குது. நிலாவளி லகூன்னு தான் போட்டிருக்குது. இதில் இருக்குது பாலம் பாருங்க. இந்த பாலம் சாம்பல் தீவு பாலம், இப்போ உங்களுக்கு காட்டின பாலம். அந்த பாலத்துக்கு அங்கால சாம்பல் தீவுக்குள்ளே தான் வேறு ஒரு குறிப்பிட்ட இடம். எனவே அந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இன்றைக்கு நாங்கள் சல்லியைத்தானே பார்க்க போகிறோம். சல்லி இவ்வளவு இடம் தான். இந்த சாம்பல் தீவு வரைபடம் போடைக்க இப்படி தான் வந்தது. இப்போ இந்த இடம் காட்டுதெல்லாம் இது வந்து சல்லி என்று சொல்கிறார்கள் இந்த இடத்துக்கு பெயர். இந்த இடத்து தான் உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். அதுக்கு முதல் இந்த களப்பு பகுதியை பார்ப்போம், சரியா? அல்லது கடல் நீர் ஏரியன்னு சொல்லலாம். ஆனால் கூடுதலாக இதை களப்பண்டு தான் சொல்லுவார்கள். இப்போ இந்த பகுதியை பாருங்கோ, அப்படி இந்த காட்சியை இசையோட பாருங்க இப்படி இருக்குண்டு.
சரி, இதில் வலப்பக்கம் அப்படி போய் கடலோட சேருது. நாங்கள் இந்த வீதியால் போவோம். வணக்கம், எப்படி சுகம்? சும்மா அப்படி சுற்றி பார்க்க வந்தாங்க. பைக்கில் தான் வந்தாங்க. சரி, நாங்கள் 1 கிழமைக்கு மேலே ஆச்சுங்க வந்து. நீங்கள் மட்டக்களப்பில் இருந்தீங்க வாங்க. நீங்கள் இருக்கீங்கோ? என்னையே தெரிஞ்சிருக்க சான்ஸ் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்காது. நான் யோசிச்சேன் மட்டக்களப்பு. நீங்கள் எந்த இடம்? எவ்வளோ பார்க்கணும் நம்மளோட வீடியோ நல்லா இருக்குது. சரி. விருப்பம் என்ன அப்படின்னா எங்களோட தமிழ் சார்ந்து தமிழ் முழுக்க வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி சரி தான் செய்கிறீங்க. சந்தோஷம். சரி, நீங்கள் திருவோணமலை எங்கே? டைமில் கூட பார்த்துருக்கேன். சரி சரி. யூடியூப்ல சம்பந்தம் போட்டுருக்கேன். ஓ சரி சரி சரி. என்ன உங்களோட பேர்? என்னுடைய பேர் நிக்ஸ். சரி என்ன சரி சரி சரி. ஓ சரி என்ன சரி. இப்படியே இந்த வீதியால் போவோம். பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதி ஒன்று போகுது. அதால் போய்த்தான் நாங்கள் சுற்றி பார்க்கணும். வலப்பக்கம் இப்படி இருக்குது. இடப்பக்கம் நான் ஏற்கனவே காட்டின அந்த கலப்பு பகுதி பார்த்தீங்களா? அதில் நிறைய கண்டல் தாவரங்கள் நடப்பட்டிருக்குது. இதில் வேறங்கோ நிலாவளி ஆயுர்வேத ரிசோர்ட் ரெண்டு இருக்குல்ல, இது பற்றி ஒரு காணொளி போட்டுறான். நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்து அங்கே பயன்பெற்று போகிறார்கள். இதில் வேலை பக்கம் பாருங்கோ. சரி, இதில் வார சந்தியால் தான் நாங்கள் வேலை பக்கம் திரும்பி போகணும். சரியா? இது சாம்பல் தீவு வீதி அப்படித்தான் ஐயா? சாம்பல் தீவு வீதியா? சரி சரி. இதில் பாருங்கோ சல்லி முத்துமாரியம்மன் கோயில் 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. இது இங்கே மிக சிறப்பான மிகவுமே முக்கியமான ஒரு கோயில். நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்வோம். வீதியினுடைய வலப்பக்கத்தை தான் நீங்கள் அதிகமாக பார்த்து கொண்டு வர போகிறீங்க. பாருங்கோ எப்படி இருக்குண்டு. என்ன நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. இந்த காட்சிகள் எல்லாம் கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது. இந்த பகுதியில் வயல்லாம் என்ன வயலாக என்னொன்று தெரியல. தரவை பகுதி மாதிரி இந்த என்ன சொல்கிறது புத்தரைகளோடு இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் ஒரு பெரிய கட்டிடம். இது புதுசாக திறக்க போகிறார்கள் நினைக்கிறேன். வணக்கம். உங்களோட ஊர் சுற்றி பார்க்க வந்தாங்க. நல்ல சுகம். உங்களோட ஊர்? சரி. சரி சரி. உள்ளுக்கு போவோம். புதுசாக திறக்க போகிறார்கள் போல இருக்குது. வாங்க பா. என்ன பேர் உங்களுக்கு? என்எஸ் பிள்ளை. என்எஸ் என்ற பிள்ளையா இல்லை? அப்படியா? பெரிய பேர் அது. என்எஸ் பிள்ளை சுருக்கி இருக்கா? சரி. உங்களோட பிறந்த இடமே சல்லி தானா? இல்லை சரி சரி. இங்கே இது எவ்வளோ காலம்? இங்கே ஒரு 5 வருஷம். சரி. என்னென்ன இங்கே அறை வாடகை தானா? ஹோட்டல் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம். சரி சரி. இப்போ என்ன நிலாவளியிலேருந்து இங்கால தான் கூடிக்கொண்டு போகுது என்ன? முதல் அலஸ் தோட்டத்திலையும் அதிகமாக இருந்தது. நிலாவளியிலையும் வந்தது. இப்போ இடைப்பகுதியெல்லாம் அபிவிருத்தி, கடும் அபிவிருத்தி. என்ன இந்த துண்டுக்கு நான் தான் செஞ்சிருக்கேன். சரி. பார்க்கலாமா? இது எத்தனை ஏக்கர் காணி கொண்டு? இது ஒரு 1.5 ஏக்கர். சரி சரி. இந்த படகு அமைப்பில் செய்திருக்கேன் என்ன? மேலே வடிவாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்கிறோங்க, அழகு சார்ந்த விடயங்கள் இருக்குல்ல, அதுக்கு செலவு அதிகம். நீங்கள் கூடுதலாக ஒரு சின்ன விடயத்தை உங்கள் வீட்டை செய்ய போகிறீங்கன்னா செய்து பாருங்க. அழகா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு போட்டு செய்து பாருங்க. அதில் வர செலவுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதிகமான செலவை கொடுக்கக்கூடியது. இதில் பாருங்கோ இப்படியே தொடர்ச்சியாக பூங்கன்றுகள். அடுத்தது ஜாம் மரம். என்ன ஜாம் மரம் அப்படியே வரிசைக்கு நிற்குது. தென்னை மரங்கள் நடப்பட்டிருக்குது. கதை ஒன்று பெருசு பாருங்க. வாங்க. என்ன இது? கருங்காலி மரம். இது எப்போ செய்தது நீங்கள்? இது தேக்கா? தேக்கு. என்ன நல்ல பெரிய முழு சப்பு. நீங்கள் லண்டன்லேயே தான் வந்திருக்கீங்க?
ஓ இங்கே அதை இருக்கே பாருங்க என்ன இதே இப்படி இந்த கப்பல் மாதிரி செய்யணும் முடியும் யோசிச்சது கட்டினா கப்பல் மாதிரி வீடு கட்ட சொல்லுவாங்களோ. ஐயோ கப்பல் மாதிரி வீடு கட்டி விட்டுட்டீங்க இது சொல்ல மாட்டாங்க, கட்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ கூடுதலாக இப்போ அவதானிக்கிற வரைக்கும்னா நான் நிறைய இப்போ நிலாவளியிலேருந்து பார்த்துக்கணும் வந்தேன் நான். இப்போ தமிழ் மக்கள் இங்கே முதலீடுகள் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இப்போதான் ஒரு சரியான ஒரு நிலப்பாடு சில வந்து ஒன்று இருக்குது. கடந்த காலங்களில் இப்போ நிலப்பாடு வந்து ஒன்று இருக்குது அப்படியா ஜனங்கள் இப்போ யோசிச்சு செய்யலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதான் நீங்கள் இங்கே 5 வருஷமாக செய்கிறீங்க. முதலாக இங்கே ஒரு விடயத்தை செய்யணும் மட்டும் யோசிச்சது அங்கேருந்து வந்துட்டீங்களா இல்லை இப்போவும் அங்கே தான் இருக்கீங்க? இருக்கு. நான் பிறந்த வளர்ந்த ஊர் தான் இது. நாடு செய்யணும் இப்போ காலகட்டங்கள் தான் அது அமைஞ்சிருக்கு. எத்தனை பேர் வேலை செய்யணும் நீங்கள்? 14 பேர். 14 பேர் வேலை செய்யணும். தீர்மானிச்சிருக்கு. சரி சரி. அங்கே ஒரு அறையை காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா கதவுலேயுமே இந்த மாதிரி அடுத்தது நங்கூரம் போடப்பட்டு அதுதான் அதுதான். ஓ சிறப்பு. உங்களுக்கு தேவையானது குளிரூட்டி இருக்குது, ஏசி இருக்குது. அடுத்தது மின்விசிறி, அந்த என்ன சொல்கிற இரவு நேரத்தில் போடக்கூடிய வெளிச்சம். கூடுதலாக நாங்கள் போனால் பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஓய்வு எடுக்க எடுப்போம்னு போவோம், ஆனால் பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஒரு அறைக்குள்ளே கட்டாயம் ஒரு மங்கலான வெளிச்சம் இருக்கணும். என்ன கூட்டி குறைக்கலாம். சரி 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 பார்க்குறோம். அப்படி கூடி வைஃபை எல்லாம் இங்கே சரி சரி. அப்படி இதில் இங்கே இதெல்லாம் இருக்குது. இந்த வசதி கட்டாயம் இருக்கணும். என்ன சரி சரி. அப்படியே வந்தால் இதில் ஹீட்டர் வச்சுருக்கிறார்கள். அடுத்தது ஒரு அளவான குளியலறை. குளியலறை என்பது அளவாக தான் இருக்கணும். நாக பிரம்மாண்டமாக பெருசாக கட்ட தேவையில் ஒரு வாடகை கொடுக்குறாரோ தானே. அது சிவற்பகுதி இது மாம்பழ இல்லை என்ன செய்திருக்கேன்னா டைட்டானியம் சொல்கிறது. நல்லா இருக்குது. அதுலேயே அப்படி செஞ்சு முடியுது மிளகு மாதிரி டைட்டானியம். தொட்டு பார்க்க நல்லா இருக்கும். டைட்டானியம். சட்டைகள் கொள்வலாம். எவ்வளோ சாதாரணமாக வாடகை கொடுக்குறீங்க? ஸ்டார்ட் வந்து ஒரு 15,000. நீங்கள் சீசனை பொறுத்து அது கூடி குறையும். சரி. இது அது தனித்தனி கட்டில், இது ஒரே கட்டிலாக இருக்குது. இதுக்குள்ளேயுமே தேவையான எல்லாமே இருக்குது பாருங்க. சரி. நீங்கள் ஏசியோட மட்டும்தான் கொடுப்பீங்களா இல்லை? இல்லை ஏசி இல்லாமல் ஏசி இல்லாமல் எவ்வளோ வரும்? அந்த ரேட்டை பொறுத்து. அதை விட இங்கே நான் நிலாவளியில் அவதானித்த வரைக்கும் இந்த சுற்றுலா பயணிகள் வார காலத்தில் எல்லா விடுதிகளையும் விலை கூட என்ன இந்த மற்ற நேரங்களில் குறைவாக இருக்குது. மேலேயும் நிறைய இருக்குது. அப்படி எந்த பக்கம் இங்கே வரணும். என்ன ஒரு மூன்றாவது மாடியில் ரெண்டு பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. என்ன நாங்கள் இப்போ முதலாவது மாடியில் நிற்கிறோம். இதுவே காட்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த மதிலோரத்தில் நிறைய மரங்கள் நடப்பட்டிருக்கு. தென்னை மரம், அதை விட வெவ்வேறு சின்ன சின்ன மரங்கள் நடப்பட்டிருக்கு. அவங்க ஒரு படகு அமைப்பில் முன்னுக்கு செய்யப்பட்டிருக்கு. அந்த மேலே எழுதுற நீளமாக எரிஞ்சு சரி சரி. ஓ 2வது மாடி வந்துட்டு. 2வது மாடியில் டெண்டராக இருக்கா? 3. சரி சரி. இப்போ பாருங்க இந்த இடத்த நின்று காட்சியை பாருங்க எப்படி இருக்கு. என்ன அங்கே நாங்கள் வந்த வீதியை பாருங்க. அதில் தாத்தாரால் வர கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கப்பா தூரத்துலேருந்து பார்க்க. அங்கே அந்த இடமெல்லாம் தெரியுது பாருங்க. எந்த பக்கம் பாருங்க தென்னந்தோப்பு. நீங்கள் கப்பலுக்கே கூட்டிக்கொண்டு போகிற மாதிரி எனக்கு இந்த கப்பல் சுற்றி காட்டுற காணொலிகள் பார்த்துருக்கேன். இதுக்கு மேலேயும் இருக்குன்னு சொல்ல போகிறீங்க? இங்கே பாருங்க பெற்றும் தேசம். என்ன அவங்க அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டு வாங்கோ. எப்படி இருக்கு. என்ன சொல்லி வேலையில். என்ன இந்த பகுதியில் இருக்க அந்த தென்னந்தோப்பு பகுதி. அடுத்தது நாங்கள் முதல் காட்டின கலப்பு பகுதியை பாருங்க. இது வந்து அப்படி ஒடுங்கி கொண்டு கடலோட போய் சந்திக்கிற இடம். சரி சரி. ஓ சரி சரி.
இதில் ஒரு 4. வார மாதம் தான் நோக்கம். சரி, இது ஒரு 5 பேர். எத்தனை பேருக்குரியாரு? இது 5 பேர் வந்துடலாம். சரி சரி. அதில் இருக்குது லக்ஷ்மி நாராயணன் கோயில். கோயில் தெரியும். இங்கே போனால் அந்த சுடுவணிக்கிணர், இங்கே போனால் சல்லி கோயில். இது ஒரு இதுலேருந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் தானே. நிலங்கள் எல்லாம் அந்த ஏற்றங்கள் மலைகள். அந்த பகுதிக்கு தான் நாங்கள் போய் வந்தோம் மேலே. சரியா, இப்படி மரங்கள்லாம். அடுத்தது இப்படி பாருங்க, அந்த அமைப்பு கொஞ்சம் வளைவா எல்லாம் ஒரே மாதிரி. இந்த கதவுக்கே நிறைய செலவாயிருக்கும் போல. சரி அண்ணா, நன்றி. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. சரி அண்ணா, சரி. இதில் பாருங்க நங்கூரம் வச்சிருக்கு. சரி, இந்த வீதியால் நேராக போக போகிறதில்லை, அதில் வெலை பக்கம் திரும்புவோம். காட்சிகளை பார்த்துக்கொண்டு வாங்க. இந்த பகுதியில் குடியிருப்புகள் ஆரம்பிக்குது. இந்த பகுதியில எல்லாம் பாருங்க வீடுகள் தான். அதில் இப்படி நேராக போனால் அந்த வளப்பு பகுதிக்கு போகலாம். இதை விட இந்த இடம் சல்லிக்குள்ளேயா வரும்? சல்லி தானே. அதில் ஒரு வீதி காட்டினது கூகுள் வரைபடத்தில். நாங்கள் நேராக போகல. இதில் வீதி போகுதா? இட ரோட்டாலையா? சரி சரி சரி. சரி, இந்த பகுதியை பாருங்க. நாங்கள் ஏற்கனவே அந்த காணொலி ஆரம்பித்த இடத்துல காட்டினமே நிலாவளி களப்பண்டு. அந்த தண்ணி இப்படியே போய் கடலோட கிளக்குது இந்த பக்கமாக போய். இதில் பெரிய படகு ஓடுமா இதால்? போகும் தானே? ஆழமானதான் அப்படியா? சரி சரி சரி. என்ன இந்த பகுதியில் அதிகமாக குடியிருப்புகள் இருக்குது. வெலை பக்கம் பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இங்கே இதுக்குள்ளே ஒரு வீதி கொண்டு காட்டினது. காட்டின வீதி இதால் போகிற மாதிரி காட்டுது வீதி. ஆனால் வீதியை காணல. அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்த வீதிக்கு போய் தான் போக போகிறோம். அண்ணாக்கள் சொன்னவர்கள் இல்லை, அன்றைக்கு ஒரு வெள்ளைக்காரரும் இதுக்குள்ளே வந்து மாட்டுப்பட்டு போட்டாருண்டு. என்னென்னா கூகுள் வரைபடம் பிள்ளையா காட்டையில் அந்த பாதையை காணையில். சரி, நாங்கள் அப்படியே சாம்பல் தீவு பிரதான வீதியில் ஏறி அடுத்த வீதிக்கு போவோம். சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்த வீதிக்குள்ளே போவோம். என்னய்யா கூப்பிடுறீங்களா? இது சாம்பல் தீவு வீதியா? வேலை பக்கம் திரும்பினா சல்லி. உங்களோட பெயர், பிறந்த ஊர்? கல்யாணம் மாரி வந்தீங்க சல்லியில். சாம்பத்தி சல்லியும் சாம்பல் தீவுக்குள்ளே தானே வருது. சாம்பத்தீவு தான் வரும். சாம்பத்தீவுனா இந்த சாம்பல் அதை கொட்டினாமீங்க. அதான் சாம்பல். அதான் சாம்பல் தீவு. சாம்பல் தீவு எந்த சாம்பலை கொண்டு வந்து கொட்டினா? அந்த கோணசோயில் வேள்வி எதில் செய்து கொடுத்தா சாம்பலை கொண்டு இங்கே கொட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் உங்களுக்கு அங்கேயே இங்கேயா பிடிச்சிருக்கு? அது 2 இடம் பிடிச்சிருக்கு. என்ன செய்யறது? நீ அப்படி தான் சொல்லணுமே. என்ன எல்லா இடமும் பிடிக்கும். சரி ஐயா, சரி, நன்றி. இதில் வெலை பக்கம்தான் சல்லிக்குள்ளே வருது. சல்லிக்கு கொஞ்சம் உள்ளுக்கு போனால் தான் சல்லின்னு வருது. இதில் எழுதியிருக்கான்னு பார்ப்போம். இதில் சாம்பல் தீவு 7ஆம் வட்டாரம் திருவோணமலை என்று எழுதியிருக்கு. பாருங்க, நிறைய விடுதிகள் தான். இந்த வீதியால் அதிகமான வெள்ளைக்காரர்கள் வந்து போகிறார்கள். அடுத்தது நான் சொன்ன மாதிரி அவ்வளவு சிறப்பாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது இந்த இடம். நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குங்க. நல்ல சோலையான இடமுக்கா. பனைமரங்கள் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பனைமரங்கள் பாருங்க. குடியிருப்புகளும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. இனி நாங்கள் இப்படி பயணம் செய்யும்போது வலப்பக்கம் ஒரு வீதி திரும்புது. அந்த வீதிக்குள்ளே போக போகிறோம். சாம்பல் தீவு சல்லி வீதி இது. சரியா, இது எழுதியிருக்கு பாருங்க. சரி, இப்படி இந்த வீதியால் போவோம்.
சல்லியில் நிறைய கோயில்கள் இருந்தாலும் ஒரு கோயில் மிகப்பெரிய அளவில் மக்களால் வந்து வணங்கப்படுறது. நிறைய சுற்றுலா பயணிகள் கூட வந்து போகிறார்கள். இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போக முடியாமல் இருக்குது. போகலாம் போய் வருவோம். கணபதி பிள்ளையார் கோயில். நான் அவதானித்த வரைக்கும் திருகோணமலையில் பிள்ளையார் கோயில்கள் கூட என்ன போய் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம். அந்த ஊர்களில் எல்லாம் கூடுதலாக பிள்ளையார் கோயில்கள் தான் இருக்குது. இந்த கோயில் அமைப்பும் வடிவாக இருக்குது உண்மையாக. இதில் ஒரு வீடு சேதப்பட்டோ இல்லை கைவிடப்பட்டிருக்குது. இதுக்குள்ளால் ஒருக்கா போயிடுவோம் கொஞ்சம் தூரம். ஐயோ எங்கேயோ வந்துட்டேன் முன்னாடி. சும்மா போய் வருவோம்னு கூட தான் வந்து நான் உண்மையை சொல்ல போனேன். அகல் வர சும்மா 10 கிலோ வந்து ஆக்கள் வர போதோட தேவையில்லை தானே. நாங்கள் அந்த பிரதான வீதியாலேயே போவோம். ஏன்டா ஜனோஜன் இங்கே வந்தவன் சாய்ந்து எப்போ வந்து நீ சாய்ந்து இங்கே? ஏய் சாய்ந்தன் கனடாலேருந்து இங்கே வந்து நிற்கிறியடாப்பா பையிலுக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் காட்சிகள். இதுக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த இடமெல்லாம் எதிர்காலத்தில் நல்லா அபிவிருத்தி அடைந்து முன்னுக்கு வரணும். இப்போவே நிறைய வீடுகள் நல்லா இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இதில் ஒரு கோயில் இருக்குது, துர்க்கி அம்மன் கோயில் அதில் இருக்கிறது. கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த இட அமைப்பே எப்படி இருக்குது. உண்மையாக சிறப்பாக இருக்குது இந்த வீதி. என் கடை பாடவுடு நல்லா இருக்குது உண்மையாக. 2 பக்கம் நல்ல சோலையாக இருக்குது. பனை வளவுகள் தான் கூட. இந்த வீடு அமைந்திருக்கிற சூழலை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதில் குடியிருப்புகள் 2 பக்கமுமே அதிகமாக இருக்குது. பாம்புப்பட்டு இடப்பக்கம் போகும். நல்லா இருக்கு உண்மையாக நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு இந்த இடம்? என்னடா எண்ணெயா? சரி, இதில் இப்போ வேலைப்பக்கம் திரும்பி போனால் அந்த முக்கியமான கோயிலுக்கு போகலாம். இதில் இருக்கிறது மீன்பிடி துறைமுகம். ஆனால் இது வந்து ஒரு ஆற்றோடு இருக்குது என்ன. ஆனால் இப்படியே கப்பலை கடலுக்கு கொண்டு போவார்களா? அங்கே பார்த்தீங்களா இப்படியே போனால் கடல். அது நல்ல வேணும் ஒரு ஆற்றங்கரையில் கொண்டு வந்து படகுகளை விடுறது. அடுத்ததில் ஒரு பெரிய படகு சரிஞ்சு போய் நிற்குது. என்ன காரணம்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ படகுகள் தயாரித்து நிற்குதுங்க. சல்லி கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் எவ்வளோ படகுகள் இருக்குன்னா கட்டாயம் ஒரு சங்கம் இருக்குத்தான். கோயில் வளாகத்துக்குள்ளே போவோம். வானத்தில் போகலாம்னு தான் நினைக்கிறேன்னு போவோம். சல்லி கோயில் இடித்து கட்டப்படும். கட்டட வேலைகள் நடக்குது. சரி, இதுதான் கோயில் பகுதி. இதில் ஒரு கருங்கல் கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்கு முன்னுக்கு கடல். கூடுதலாக பல பேர் சொல்லுவார்கள் இந்த ஆத்தோரத்தில் கடலோரத்தில் இருக்கிற கோயில்களுக்கு சக்தி அதிகம் உண்டு. எனவே இந்த சல்லி கோயிலும் மிக முக்கியமான ஒரு கோயில் என்றதை இந்த சூழலை பார்க்கும்போது உணர முடியுது. சரி, இதுதான் இதில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிற கோயில். சரியா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா
ஆனால் எவ்வளோ காலமாக வேலை நடக்குது? ஒரு வருஷமா? எத்தனை வருஷ காலம் தேவை? இது வேணும் இன்னும் ஒரு வருஷம் முடிச்சுங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குமே. நீங்கள் தமிழ்நாடு? ஆமாம், இந்தியா. தமிழ்நாட்டில் எங்கே? காரைக்குடி. இங்கே வந்து தங்க நின்று இங்கே ரூம்லாம் இங்கே தான். எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா போய் வர்றது? ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். இது வரைக்கும் எத்தனை கோயில்கள் இப்படி கருங்கல் கோயில்கள் கட்டிப்பீங்க? இங்கே திருக்கேஸ்வரம் தான் நாங்கள் பார்த்து வேலை தான், மன்னாரில். சரி சரி. அது யாழ்ப்பாணம். சரி. அது பெரிய ராஜகோபுரம் எல்லாம். அங்கே கொழும்பு, இது எல்லா ஏரியாவும் நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி. இந்த கோயில் சூழல் எப்படி இருக்கு? இடம்லாம் இல்லை இந்த இல்லை நான் சொல்கிறேன், இந்த கோயில் வேலை சம்மந்தமாக போய் கோயில்களுக்குலாம் இந்த நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு இது பெஸ்ட் ஏரியா. என்ன இடமே? எல்லாம் ஓப்பன் பிளேஸ். அதுதானே. நல்லா ஃப்ரீயாக இருக்குல்ல. அடுத்தது கோயில் அமைவிடம் நல்லது தானே. நல்ல இடம். வேலை செய்கிறத தாண்டி வேலை பார்க்குறதுக்கு கருங்கல் வேலைக்கு இது ஏரியா பிளேஸ் நல்ல பிளேஸ். சரி அண்ணா, உங்களோட பேர்? பிரபாகரன். சரி சரி. சொல்லக்கூடாது. இந்த பகுதியில் இருக்கிற இந்த பாறை அமைப்பே வித்தியாசமாக இருக்கு. என்ன, அந்த பாறைக்கு மேலே பாருங்கோ ஒரு அம்மன் சிலை வைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த பகுதிக்கு போய் வருவோம் வாங்க. இதில் ஒரு பெரிய பூவரசு, ஒரு முதுமையான பூவரசு. பூவரசு கூடுதலாக அந்த பெருசாக வளர்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் இந்த பூவரசனுடைய முதுமை, இதில் கட்டியிருக்கிற அந்த பட்டு, இந்த கோயிலில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, மக்கள் அதிகமாக நம்பி வந்து இங்கே வணங்கி வரம் பெற்று போகிறார்கள்ன்றதை உணர முடியுது. இதில் பாருங்க சிவலிங்கம், சூளம் அந்த மாதிரி வைக்கப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது உண்மையிலே. இந்த இடத்துல நிற்கும்போது ஒரு பக்தி மயம் வந்து போகுது. அடுத்தது நாங்கள் இந்த வீதியால் போய் வருவோம். இந்த பாறை அமைப்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. என்ன, சத்தியமாக இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வரையில. இப்போ வந்து பார்த்து சொல்கிறேன், ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு ஈர்ப்பாகவும் இருக்குது. இப்படி இறங்கி போனால் கடற்கரை, இதில் ஒரு அம்மன் சிலை வைக்கப்பட்டிருக்குது. இந்த பாறையை பாருங்கள், இங்கே பாருங்க. சில இதால் தான் சல்லி என்று சொல்கிறார்களோ என்னவோ தெரியலை எனக்கு. ஆனால் இந்த அமைப்பை பார்க்கும்போது அந்த சல்லி மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது பாருங்க. ஒருவேளை இதை வச்சு கொண்டு தான் சல்லி என்று சொன்னார்களோ தெரியலை. சரி, இப்படி இதால் வாங்கும். இதில் ஒரு அம்மன் சிலை வைக்கப்பட்டிருக்குது. இதில் என்ன அந்த கோயில் கட்டுற பகுதியை பாருங்க, நல்லா இருக்குது. கோயிலுக்கு அங்காளி பகுதியை பாருங்க, உண்மையாக சத்தியமாக நல்லா இருக்குது தெரியுமா. நிலாவளி மாதிரி இந்த இடமும் எதிர்காலத்தில் மாறணும் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நிலாவளியில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமா இருக்குது. இந்த சூழல் நல்லா இருக்குது, அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படி வரணுமெண்டு. இதே வாங்க. இதில் ஒரு பிள்ளையார் சிலை. நான் முதல் அங்கே இருக்குது அம்மன் சிலை, அங்கே இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே திரும்பி பாருங்கோ, அந்த குடியிருப்புகள் இருக்கிற அந்த கடற்கரை பகுதியை பாருங்கோ. தென்னந்தோப்புகளோட மிகச்சோலியாக இருக்குது. என்ன, அப்படியே இந்த கடல் பகுதியை பாருங்கோ, உண்மையாக நல்லா இருக்குது. அதான் சொன்னேனே. திருகோணமலை கோணேஸ்வரம் கோயில் தெரியுது அங்கே, கண்டறியா? அதான் திருக்கோணேஸ்வரம் கோயில். இதில் 2 பார்க்க திருக்கோணேஸ்வரம் கோயில் தெரியுது எனக்கு. அந்த இடத்துலையுமே ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த பாறை அமைப்பு வித்தியாசமாக தான் இருக்குது. அடுத்தது அந்த பகுதியில் பாருங்க, கடலுக்குள்ளே நிறைய பாறை தன்மைகளை உணர முடியுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தரைப்பகுதியாக இருந்திருக்கும். அது இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னே மட்டும் சொல்ல முடியாது, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னம் அப்படி இருந்திருக்கலாம். அந்த மலைப்பகுதியை பாருங்க, அதுலேயும் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் இதெல்லாம் வைக்கணும், வைக்காட்டி பிறகு வச்சு விட்ருவாங்களா. இது மாலை வேளையில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த அலை வந்து அந்த கல்லில் மோதுகிற காட்சியை பாருங்க, பாறையை மேவி வந்து கரையை தொட்டு போட்டு போகுது பாருங்க, உங்க நல்லா இருக்குது. அடுத்தது இந்த 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 மணல் தர நல்ல ஒரு வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி அந்த பகுதிகளில் பாருங்க, இந்த பாறைகள் இருக்கிற இடங்களை கவனமாக பார்த்துறங்குங்க.
இந்த பாறை அமைப்பு பாருங்க. இதில் அந்த இடத்த பாருங்க, அதுதான் திருகோணமலை மலை. அதுதான் திருகோணமலை திருக்கோணேச்சரம் கோயில் இருக்கிற மலை. வாங்க இப்போ நாங்கள் அந்த கட்டுற கோயில் பகுதியையும் பார்ப்போம். அடுத்தது இந்த கோயில் பற்றி இந்த பகுதியில் நிற்கிறவர்களிடம் கேட்டறிவோம். ஐயா வணக்கம், உங்களிடம் இது இங்கே சல்லி இப்போ இந்த கோயிலின் வரலாறு என்ன? இது கோயில் வரலாறு சின்ன ஐயாக்கு இப்போ 63 வயதாச்சு. இது நான் எனக்கு அறிய சின்ன ஒரு கோயிலாக தான் இருந்தது ஐயா. சரி. அந்த கிடுகாலம் ஐயா சின்ன வயதில் 5-6 வயதில் பார்த்தா சின்ன ஒரு கோயில் தான். முதல் ஐயா ஆரம்பங்கள்ல அப்படித்தானே ஐயா. எல்லா கோயில்களும் அப்படி சின்ன கோயில் தான். கொஞ்சம் கஷ்டங்கள் நாட்டில் அப்போ அந்த நாளில் அப்படி இது வசதிகள் கொஞ்சம் இல்லை தானே ஐயா. என்ன ஐயா இதோடைய பிறப்பு இருந்து ஊர் லெவலுக்கு போக மக்களும் கடை தொழிலுக்கு போக இப்போ வெளிநாடுகளுக்கு போக மெல்ல வெளிநாடு ஆஸ்திரேலியா கனடா அப்படி போய் லண்டன் போய் காசுலாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா போட்டிருக்கு. எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா போட்டு கோயில் கட்டுறதுக்கான வெளிநாட்டுக்காரங்களும் 5 லட்சம் 10 லட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடமெல்லாம் ஐயா கோயிலால தான் எங்கண்ட இருப்பை பாதுகாக்கலாம். இப்போ நாங்கள் இனவாதம் கதைக்கிற வேண்டிய இல்லை, ஆனால் எங்கண்ட இருப்பை பாதுகாக்கிறதுக்கான சிறந்த ஒரு வழி கோயில்கள் தான். முதலாவது ஊருக்குள்ள கோயில் இருக்கும். சல்லி முத்துமாரியம்மன் என்ற கோயில் சொன்னால் இலங்கையில் பேர் போன கோயில். 9வது இது 10 திருவிழா இருக்குது சல்லியம்மன் கோயிலில். கும்பங்காவடி எல்லாம் பெருமையா. அந்த மாரியம்மன் கோயில் திருவண்ணாமலை மாரியம்மன் கோயிலேருந்து இந்த 10வது அண்டைக்கு 9வது அண்டைக்கு 9வது அண்டைக்கு அந்த பழந்தெல்லாம் எடுத்து வரையா. சரி. பழந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சு அந்த இரவிரவாக காவடிகள் அதுகள்லாம் வரும். எல்லாம் வந்தால் ஐயா அடுத்தது பேர்ல் செய்வாங்க. அது சாவல் இருக்குல்ல, சாவலை இதில் ஐயா அதை குத்துறது. இதில் அது இன்னும் இருக்கு, பச்சை இருக்குது. அது இப்போ அதில் அது அங்கே உள்ளுக்கு இருக்கு ஐயா, பெருசு நல்ல கூறு இருக்குது. அதில் அந்த இரவு முடியப்புறம் ஒரு 3 மணி போல் பூசையில் கேட்குற பூசை நடக்குதுதானே ஐயா. பொங்கி எல்லாம் வந்து பூசை நடக்க அந்த பூசாரி இருக்கிற அந்த பூசாரி என்ன சார் சாவலை கொண்டு அந்த இதில் எல்லாம் செய்து போட்டு குத்துவார். அடுத்ததையா இந்த நல்ல பாராக்கள் சொல்றாங்க, நல்ல அமைஞ்சிருக்கு. அதான் எனக்கு வந்தோட பிடிச்சி போச்சு. நான் வீடெல்லாம் ஒன்று பார்க்குறேன். சரியா? ஏன்னா இங்கே கோணசர் கோயில் கோணசரியா இருக்கார். இந்த வெள்ளமலை சரியா, வெள்ளமலைன்னு சொல்றாங்க. இதுங்கிற கோயில்ல சம்பந்தப்பட்டதான். இப்போ நீங்க திருவிழா சொல்றீங்கல்ல, அதே மாதிரி இங்க விசாக பொங்கல் நடைபெறதா? விசாக பொங்கல் காளி கோயில நடக்குது. பத்திரகாளி பொங்கல் நடக்கிறது இல்லையா? இங்க வந்து ஐயா அந்த இதில் நடக்கிற இல்லை. அதே இது 8ஆம் அடைக்கு பொங்கல், நிறைய பொங்கல். கும்பத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தான் சுத்தம் ஊர் வழியாக வருவார். அந்த உள்ளுக்கு இருக்கிற காத்தபிரியாரன் இருக்கிறார். அவர் அந்த ஊர் வழியாக 4 மணிக்கு வெளிக்கிட்டு போனால் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி போய் வந்தால் ஊரெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு மசுக்குத்து ஐயா ஒரு சென்றைப்பு. எனக்கு நீங்கள் கதைக்கவே உங்களோட மனதில் ஆழத்தில் எவ்வளோ ஆழமாக அம்மன் பதிஞ்சிருக்கிறான்றது விளங்கு. ஆரம்பத்திலேயா இங்கே புட்டும் பலாப்பழம் அது என்ன, அது எனக்கு விளங்கையில் வாய் ஊறுது. அதான் வாய் ஊறுது. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதுதான் இந்த புட்டும் ஒரு அண்ணா எழுதி இருந்தவர், திருப்பதிக்கு போய் லட்டு சாப்பிடாம வாரதும் சல்லிக்கு போய் புட்டு சாப்பிடாம வாரதும் சாத்தியம் இல்லைன்னு. அது உண்மையா? உண்மை கட்டாயம் உண்மைதான் ஐயா. அது இப்போ பிலாப்பழங்கள் யானைகள் மரங்களை பிரட்டி பிலாமரத்தை அதில் குறைவு முதல் ஐயா எங்கள் அம்மாவும் பிலாப்பழம் புட்டு வியாபாரம் செய்ததான். இங்கே எல்லாம் கூடுதலாக எங்க வியாபாரமா நடக்குமா? வியாபாரம் தான், வியாபாரம். கடை திருவிழான்னு சொன்னாலே புட்டும் புட்டும் பிலாப்பழம் வலிக்கிட்டா எல்லாம் சுமார் பாக்ஸ் இது மாதிரி தானே. கெடுகால சுமார் ஒரு குடல் மாதிரி போட்டுட்டு எல்லாம் இருந்தால் இங்கே கடற்கரை வழியாக இருப்பாங்க. வருடாக்கள் வந்தால் ஒவ்வொரு குடல் புட்டு அவிக்கிறது, பிலாப்பழம் சுழி எடுக்கிறது எடுத்துக்கிட்டு வேண்டாயா. நல்ல வியாபாரம் தானே ஐயா. புட்டு பிலாப்பழம் தோசையல் அப்படி புட்டு பிலாப்பழம் புட்டு சல்லியம்மன் கோயிலில் புட்டு பிலாப்பழம் தான். புட்டு விழாப்பழம் அந்த அது ஒரு திருவிழா நாளையில் கோயிலில் சாப்பிடுங்க ஐயா. அது இன்றைக்கு வட்டாப்பிள்ளை அம்மன் கோயிலுக்கு போய் பாருங்க, அது மாதிரி இருக்கு ஐயா. இன்றைக்கு நல்லூர் சன்னதிக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு நாளும் 50 கொடுப்பாடு தான். என்ன ஐயா அண்ணன் கொடுப்பாடு தான். அதை இருந்து சாப்பிடுவோம் ஐயா. அப்படி இன்றைக்கு ஐயா மசுகுத்து இன்றைக்கு தெய்வம் உண்டு. எங்களுடைய தெய்வங்கள்
ரெண்டு இல்லையென்றால் இன்றைக்கு மக்கள் நல்லா இருக்கும். முதலையா செங்கல் கட்டுறது தான் கட்டினது. முதல் ஆரம்பத்தில் செங்கல் கட்டின ஒரு 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் இருக்கும் கட்டி எல்லாம் ஐயா மழை வழியாக ஒழுக வலிக்கிட்டு புறா இப்போ சரி பிளாக் கல் ஆகட்டும். இந்த கல்லால் இந்த கருங்கல் இந்த இந்தியாக்கள் இந்த வருடம் நடக்கவே இல்லை. இன்னும் 5 வருஷம் சொல்லியோ 10 வருஷம் சொல்லியோ நல்லா இருக்கு. ஐயா நீங்கள் சொல்கிறீங்களா அந்த முதல் சின்ன கோயிலாக இருந்தது அது எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரிஞ்சே சின்னனா இருந்தது. ஆனால் உங்களோட அப்பா அம்மா என்ன சொல்லணும் எவ்வளோ காலமாக இருந்தது? அப்படி அதுக்கு முன்னும் அது சின்ன ஆரம்பத்தில் சொல்லப்படுறது எங்கள் ஊராக்க தான் அவர் அம்பாலை வச்சு வீசுறவர் கரை மீன் பிடிக்கிறேன் அவராக அந்த இடத்துல கனவுல காட்டி வச்சு என்ன யார் படிக்க சொல்லி சொல்கிறாங்க. அது எவ்வளோ காலம்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ காலம் வந்து ஆக்களும் இல்லை ஒன்றும் இல்லை குடிசையும் இல்லை அந்த காலங்களில் புறம் மெல்ல மெல்ல ஊரில் கல்யாணம் கட்டி வந்து வந்து எல்லாம் இருந்தால் இப்படி உலகில் லெவலப் நல்ல ஒரு இடமா இந்த போட்டில் இப்போ இன்னைக்கு வந்து 200-300 போட் இருக்குது. 200-300 போட்டு இருக்குது. அந்த நேரம் ஒரு போட்டும் இல்லை. சிற்பத்தில் போகிறது தொழில் இருக்குது. கட்டுமர சிற்பம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைவிடம் என்ன சொல்லுவாங்க கடலால் வந்து ஆற்றினூடா கொண்டு வந்து இதில் படக விடலாம். நனையாவரங்கெல்லாம் நனையாவரங்கெல்லாம் சந்தை மீன் சந்தை இருக்குது நல்லா அமைஞ்சிருக்கு. அந்த பாருங்க அதில் மீன் சந்தை விடியும் 6 மணிக்கு ஸ்டார்ட் 9 மணிக்கு முடிஞ்சிடும். சந்தை அதோட கிளியர். உள்ளூர் மக்களும் வாங்குறது வெளியூர் மக்களும் வர்றது எல்லாரும் வர்றது ஓட்ஸ் வியாபாரியும் வர்றது ஹோட்டல்காரர்களும் வருவாங்க. அடுத்தது அதோட கோஆப்ரேட்டிவ் இருக்குது. அடுத்தது சலூனும் இருக்குது. இங்கே கடையில எல்லாம் இருக்கு ஐயா. ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. பைக்கு எடுத்து வடிக்கிட்டா 10 நிமிஷம் தான் டவுனுக்கு போயிடலாம். அதில் ஒரு படகு சேதப்பட்டு அது சுனாமிக்கு. சரி நன்றி வணக்கம் ஐயா. கை கொடுங்க தம்பி வணக்கம். என் பேர் நகுலேஸ்வரன். சரி யாழ்ப்பாணம் நம்ம ஏரியா யாழ்ப்பாணத்தில் எங்கே நாங்கள் இருப்பேன்னா கிராமத்தை பண்டத்தரிப்பு பக்கமா பண்டத்தரிப்பு ஒரு இது செதுக்கி முடிய எவ்வளோ நேரம் எடுக்கும் உங்களுக்கு? 2 நாள் ஒன்று செதுக்க 2 நாள் ஆகுமா? அதான் அந்த பிளான் அந்த இருக்கு. அதில் பார்த்துட்டு வரும் சல்லி அம்மன் கோயில். எப்படி இருக்குன்னு கோயில் கட்டி முடிய சும்மா சிறப்பாக தான் இருக்கும் என்ன. சரி ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குன்னு. சுத்தவரவே இப்போ இந்த வேலை மட்டும்தான் நடக்குது. இந்த கோயிலினுடைய அமைப்பு அதில் இருக்குது காட்டினா தானே எதிர்காலத்தில் சும்மா சட்டப்படி இருக்கு. இல்லை அன்னதான மடம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதால் மேலே ஏறி இடப்பக்கம் திரும்பினா கடற்கரை வீதி. கட்டுங்கள் வேலைப்பாட்டை பாருங்க. சரி இந்த கடற்கரை வீதியால் பயணம் செய்வோம். கடற்கரை ஓரங்களில் நிறைய வீடுகள் பாருங்க. சிறப்பாக இருக்குது. இதில் விட பக்கம் கடற்கரையோரத்துலேயே ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டிலேருந்து அங்கே பார்த்தா திருக்கோணேஸ்வரம் கோயில். அம்மா இந்த சந்தர்ப்பம் யாருக்குடா கிடைக்குமாப்பா? கட்டப்படியே இப்படி நேர பாருங்க. இதில் நிறைய தெப்பம் நிற்குது. அந்த பெரும் கடல் தான் இது. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. முதல்ல நாங்கள் கடற்கரை வீதியால் பயணம் செய்து மற்ற பக்கம் போவோம். என்ன கட்டி இருக்குது. கடல் அலை வந்து அடித்து அரிக்காதபடி இப்படியே கடற்கரை வீதியால் பயணம் செய்வோம் வேகமாக. இந்த பக்கம் கடல், இந்த இடப்பக்கம் பாருங்கள் புதிய பாறை அமைப்புகள். மேலே சில கட்டடங்கள் இருக்காது இன்னும் தெரியல. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, காளி கோயில். உள்ளுக்கெல்லாம் நிறைய சின்ன கோயில்கள் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த கரையோரமாக பயணம் செய்வோம். வேலை கோயிலாக அப்படியே நேராக போகலாம். அதுக்கு முன்னால் இதுக்குள்ளே போயிடுவோம். இது பொயின் 2 போட்டு
இந்த இடத்துல ஒரு நல்ல காட்சி இருக்கும் பார்க்கும். இதில் கற்றாழை தோட்டம் அப்படியே வாங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சின்ன கோயில். பாறைக்குள்ளே பாம்பு பற்றி இருக்குது. இப்படியே பாருங்க எப்படி இருக்குண்டு, எப்படி இருக்கு. அங்கே பாருங்க திருக்கோணேஸ்வரம். திரும்ப திரும்ப காட்டுற வேண்டியில் ஒவ்வொரு இடத்தையும் நின்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்குது, நான் வடிவாக இருக்குது. இது எனக்குன்னா சிங்கள ஆளாரோ வேண்டி இருக்கும், இன்னும் தெரியலை. கமீரான்ற பேரில் இருக்குது. சிசிடிவி கேமரா. சரி இப்படியே போவோம். இரண்டு பக்கமுமே வீடுகள் தான். அதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இன்னும் பள்ளிக்கூடம் வந்து தெரியல. இதில் எழுதி பார்ப்போம். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும். இதில் வெலப்பக்கம். ஓ வணக்கம் அண்ணா. ஓ நீங்கள் இந்த ஊரா? ஆ சரி. நாங்கள் இதான் இந்த ஊர் தான் சுற்றி பார்த்து கொண்டிருக்கோம், எல்லா ஊரும். ஓ சரி அண்ணா, சரி. உன்னோட பேர்? சரி அண்ணா, சரி. திருகோணமலை சல்லி அம்பாள் மகா வித்தியாலயம். மாட்டு வண்டில் சவாரி போட்டி. இதில் வெலப்பக்கம் போவோம். நிலாவளி மாதிரி நெருக்கமாக இருக்குது வீடுகள். இதில் ஒரு கோயில் இருக்குது. கோயில் தான் என்ன. இந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளே இருந்து வெளியில் படியில் கால் வச்சு வந்தாலே மணல் தரையில் தான் கால் வைக்கிறோம். கடற்கரை அப்படியே திரும்பி பாருங்க. வாங்க போ. இது எனக்குண்டா சாம்பல் தீவுக்குள்ளே வருமானு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதில் வரைபடத்தில் காட்டுற எல்லையோட இந்த கோயில் எல்லைக்கு அங்கே தான் வருது. இந்த பக்கமாக வரும்போது காட்டுறது நிலம் தானே, அதால் காட்டி இருக்கிறேன். அம்மா இந்த இடமா நீங்கள்? சல்லியா? ஏன் இந்த சல்லி என்று பேர் வந்தது? சல்லி என்று பேர் வந்தது என்று சொல்லி சொன்னால், கடற்கரை ஓரங்களில் கடல் அடிக்கிற டைமில் எங்களோட முன்காலத்தில் கடல் சல்லிக்கல் தெரியும் தான். ஓ சரி சரி. சல்லிக்கல்ல கொண்டு வந்து கடல் ஒதுக்குறது, அதால தான் சல்லி. அதனால சல்லி என்ற பேர் வந்தது. சரி. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சாம்பல் தீவுக்குள்ள தான் சல்லி வருது. சாம்பல் தீவு அங்கால மெயின். ஆனால் உங்களோட முகவரியில் என்னென்று வரும்? சாம்பல் தீவு, சல்லி சாம்பல். அப்படி அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். சரி சரி. சாம்பல் தீவுன்னு எப்படி பேர் வந்தோன்னு தெரியாதா? அது என்னன்னு தெரியல. ஏனென்றா நாங்கள் பிறப்பிடத்தில் இருந்து வசிப்பிடம் முழுக்க கடற்கரையோரம் பிறந்தோம், வாழ்ந்து முடிக்கிறோம். இந்த இவ்வளவுக்குள்ள இந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் எங்களோட 63 வருஷ வாழ்க்கை. ஏனென்றா எங்களோட மாமியாக்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு அருகில்ல. அப்போ அவங்க அப்பாட சவரங்கள் எல்லாரும் ஒரு ஆலமரத்து விழுது தான் சல்லி கிராமம். அப்போ இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சொந்தங்கள் தான், எல்லாரும் உறவுகள். இங்கே இதில் இருக்கிறது எங்களோட அண்ணாட பிள்ளை, அங்காலையும் அண்ணாட மகள். இது நாங்கள். அங்கே அதில் இருக்கிறது எங்களோட தங்கச்சி, அங்கால இருக்கிறது தங்கச்சியோட மகள், அங்கால எங்களோட தங்கச்சி. இதெல்லாம் அப்பட தம்பிட பிள்ளையர். இந்த இது ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே சொந்தங்கள் தான், இதெல்லாம் உறவுகள். அந்த அம்மன் கோயில் இருக்கிற இடம் அதான் ஆரம்பம் சல்லி அம்மன். சல்லி அம்மன் கோயில். அந்த கோயிலோட சிறப்புன்னா என்ன சொல்லி? சல்லி அம்மன் கோயில் சிறப்பு பெருசு. அவட வரலாறு இப்ப எல்லாம் தகர்த்தாச்சு, அடி தோண்டி இப்ப எல்லாம் அத்திவாரம் போட்டிருக்கല്ലോ. இனி எத்தனை வருஷம் ஆகுதோ அவ்வாறு புரிவா. வந்தீங்க வாங்க, தண்ணி டீயல் குடிச்சிட்டு. இல்ல அந்த அன்புக்கே நன்றி. இவ்வளவு தூரம் வந்து எங்களோட கதைச்சு மினக்கட்டிருக்கீங்களா? குடிக்காம போறீங்களே. எப்படி இங்கேயே நீங்க தொடர்ச்சியா வாழக்கூடிய மாதிரி இருந்தது அந்த போர்க்காலத்துல? இல்ல இடம்பெற வேண்டியது? இந்த போர்க்காலத்துல 85ஆம் ஆண்டு வெளிக்கிட்டுதான். சல்லியிலேருந்து வெளிக்கிட்டு வெளிக்கிட்டாம். அதுக்கு மேலும் வெளிக்கிறதும் போறதும் அங்க நிக்கிறதும் வர்றதும் இப்படியே 2 வந்து செம்மலை புல்மோட்டை புடவைக்கட்டு. பிறகு அங்க யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில போயிருந்தோம். அங்கேருந்து பிறகு இப்போ வந்து நீங்க 83
வல்வெடுத்துறையிலேருந்து பிறகு 87ஆம் ஆண்டு வந்தோம் நாங்கள். 2 வருஷம் அலைச்சல் தான். பிறகு போயிருந்து பிறகு 94ஆம் ஆண்டு வந்தோம் நாங்கள். வரதும் போகிறதுமாவே இருந்தோம். என்னென்ன சொல்லி சொன்னால் கரையோரம் போட்டுகள்லானே வீட்டுக்காரரும் போட் வச்சிருந்தாடி போட்டாலே ஓடி ஓடி போட்டு மூலமே. ஆனால் உயிர் சேதங்கள் குறையுது. இந்த சுனாமி அடித்த நேரம் என்ன மாதிரி? சுனாமி அடித்த நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருந்தது. ஃபுல்லாக பள்ளிக்கூடம் போயிட்டா, அறநறிக்கு போயிட்டாங்க. தம்பிர பிள்ளைகள் 2 வந்து நின்றது. என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு வர்றோம், கடல் வருது. எனக்கு கரண்ட் அடிச்சுட்டு கேட்குதுன்ட்டு மச்சாண்ட பிள்ளைகள் 2 இருந்த 2ஐயும் கையில் கொண்டு வர்றோம். கடல் விடத்தை வந்து கடலும் பிள்ளைகளை பிடி ஒரே ஓட்டம் ஓடிட்டேன். இங்கே எவ்வளோ வரைக்குமா வந்தது? அங்கனே கண்ட உடனே ஓடிட்டோம். அங்கே அவ்வளோத்துக்கு வந்தது. சந்தைக்கு போயில பிறகு சல்லி கோயில் தண்ணி அந்த பக்கத்தால் வந்துக்கிட்ட வந்துட்டு நியாயமான தூரம் வந்து வீட்டுக்காரர் கடற்கரையை போனவர் வீட்டை வரே இல்லை. நான் பிள்ளைகளை கொண்டு போயிட்டேன். எங்க அவர் கடலோட போய் திரும்பவும் சாம்பல்தீவு பக்கத்துக்கு போய் பிறகு வீடு வந்து சேர்ந்துட்டார். நாங்கள் ஆத்திமோட பக்கம் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து பிறகு வந்து சேர்ந்தோம்னே. சரி 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 அம்மா, நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் காய்ச்சி ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம எங்களுக்கு கவலை. இல்லை இல்லை, அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. சரியம்மா, உண்மையாக நல்ல அன்பாக கவச்சவா அம்மா. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதால் இந்த பக்கம் போனால் சல்லியம்மன் கோயிலுக்கு போகலாம். இந்த வீதிக்கு போயிடலாம். அப்படியே சுற்றி கொண்டு இதால் வந்துட்டோம். இப்போ இதால் போய் அடுத்த பிரதான வீதியில் ஏறுவோம். சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டோம். சாம்பல் தீவில் இருக்கிற சல்லி என்ற ஊரை உங்களுக்கு காட்டினான். இந்த ஊர் மிக சிறப்பானது. உண்மையிலே அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ஏனென்னா நிறைய தென்னை மரங்கள், நிறைய பனை மரங்கள், சோலையாக இருக்குது. அதை விட கடற்கரை மிக சிறப்பாக இருந்தது. சல்லியம்மன் கோயில் அமைந்திருக்கிற அந்த பகுதியாக இருக்கட்டும், அதை விட இங்கே கண்டு கதைத்தவர்கள் எல்லாம் எப்படி அன்பாக எங்களோட கதைத்தவர்கள்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். கடைசியாக எங்களை சந்தித்த அந்த அம்மா, வீட்டை வாங்கோ, தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போங்க, தேநீர் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னவா. நாங்கள் சொன்னோம், அம்மா அன்புக்கு நன்றி. ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து தேநீரை தவிர்த்து வாரம். கொஞ்சம் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேநீரை தவிர்த்து இந்த இனிப்பையே தவிர்த்தா நல்ல மண்ட மாதிரி சொன்னார்கள். ஆனால் அதிகமாக இனிப்பும் தவிர்க்கப்படக்கூடாது. ஏனெண்டா இனிப்பும் தேவை உடம்புக்கு. இருந்தாலும் இனிப்பை தவிர்த்து அந்த காணொலிகள் எல்லாம் பார்ப்போம். நிறைய வைத்தியர்கள் எல்லாம் பரிந்துரைத்திருக்கணும். இனிப்பை நாங்கள் தவிர்த்தாலே எங்களுடைய உடலில், முகத்தில் மாற்றம் தெரியும். எனக்கு என்ன மாற்றம் தெரியுது. கொஞ்சம் தேவைப்படும் போது சில இடங்களில், தவிர்க்க முடியாத இடங்களில் சாப்பிட்றதும் குடிக்கிறதும் வளமை. மற்றபடி இப்போ அந்த அம்மாவோட அங்கே உள்ளுக்கு போயிருந்தா அம்மா எப்படியும் தண்ணி தாரண்டு போட்டு தேநீர் தந்திருப்பா. தேநீரை நான் தந்துட்டாண்டு போட்டு குடிச்சு பிரயோஜனம். ஆனால் அன்புக்கு நன்றி. அந்த அம்மா உதாரணமாக சொல்கிறேன்டா, நாங்கள் வந்ததுல இருந்து இந்த மாதிரி எங்களுக்கு அன்பு செலுத்தி எங்களை வரவேற்று அந்த விருந்தோம்பல் தன்மையை இங்கே அதிகமாகவே அவதானிக்க முடியுது. சுற்றுச்சூழல்கள், அடுத்தது மக்கள் எல்லாருமே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள். எனவே இப்போ இந்த சல்லி என்ற ஊரை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் சாம்பல் தீவினுடைய எஞ்சிய பகுதிகளை உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.